ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குவெஸ்டிசம் மான்கா தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஜீகாவும் சியோக்கும் பேசிக்கிறதா காட்டுறாங்க. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீ அந்த சூஹியான்னு நினைக்கிறியா? அதுதான் கிடையாது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் காரணம். இருக்கிறதுலே ஆபத்தானவ அவன் தான். நான் முதல்ல அவனை கவனிக்காம விட்டதால தான் எங்களோட தோல்விக்கு அவன் காரணமா மாறினான். இப்போ உனக்கும் அதே நிலைமை தான். இப்பெல்லாம் சியோக் சொல்கிறப்ப ஆளுங்களோட தைரியமும் நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறான். இப்போ நீ என்ன பண்ண போறேன்னு சியோக் கேட்டதுக்கு, அப்படின்னா உங்களுக்கு காமிச்சிட வேண்டியதான். ஈஸ்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டெரிட்டரின்னு காமிக்க போறேன்னு ஜீகா சொல்கிறான். அந்த புது பையன் ரியூவை பார்த்து தான் இவன் அப்படி சொல்கிறான். எனக்கு 1 மணி நேரம் கொடுங்க, மொத்த கதையும் நான் முடிச்சிடுறேன்னு அவன் பேசுகிறான். இங்கே அந்த ஹீரோவோட மொத்த ஸ்கூல்லையுமே அவனோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் லீடாங் மட்டும்தான் இருக்கானுங்க. வாவ், நம்ம டெரிட்டரி எவ்வளோ அமைதியாக இருக்குல்ல. எங்க மற்ற தொல்லையெல்லாம் காலான இவனுங்களுக்குள்ளே பேசிக்கிறப்ப அவங்க எல்லாருமே இன்னும் நிறைய பயத்தை விதைக்கிறதுக்காக போயிருக்காங்க. பார்டரில் இருக்க டெரிட்டரிஸோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னு தெரிய வருது. நம்ம இப்போ அப்படியே அமைதியாக வெயிட் பண்ணாலே போதும். வெற்றியை நோக்கிய செய்தி நம்மளை தேடி வரும். லீடாக கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறப்ப அவங்க ஆள் ஒருத்தன் அவங்கள தேடி வந்து பாடியாக விழுறான். இங்கே இந்த ரியூ அவன் கிட்ட இருக்க ஸ்ட்ராங்கான ஆளுங்களோட இங்கே வந்திருக்கான். பார்டரில் சண்டை போடாமல் இருக்கிறதுல எந்த இடம் அமைதியான இடமோ அது வழியாக ஊடுருவி வந்திருக்கானுங்க. இந்த லீடாங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். இந்த ரியூவை அடிக்கிறதுக்கு அவன் பாயிரப்ப அவன் முகத்தில் எந்த ஒரு பயமுமே தெரியல. இதே நேரத்தில் ஹீரோ சண்டை போகிற இடத்துல அவனுக்கு ஒரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. லீடாங்கும் அவனோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் மயங்கி விழுந்துட்டாங்கங்கிற நோட்டிஃபிகேஷன். ஹீரோக்கு ஒரு சப்கோஸ்ட் இருக்கும். அவனோட ஆளுங்களோட நம்பிக்கை அண்ட் தைரியத்தை அதிகமாக்கணும்னு. அதனால தான் அடுத்தவங்க பயத்தை அதிகமாக்குறான். இப்போ இவங்க இடத்துக்குள்ளேயே புகுந்து இவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை அடுத்து போட்டிருக்காங்கன்னா அப்போ அவங்களோட பயம் இன்னும் அதிகமாயிருக்கும். ஸோ ஹீரோவோட சப்கோஸ்ட்டில் இவன் தோற்று போயிட்டான்னு காட்டுது. இவங்க மயங்கி விழுந்ததை விட இந்த சப்கோஸ்ட்டில் தோத்ததை பார்த்து தான் இவன் அதிகமாக சாக்காவான். அந்த மாதிரி டைப் இவன். இவன் தான் இருக்கிறதுல புத்திசாலியான ஆள்னா இவனையே நம்ம கடத்திட்டு போயிடக்கூடாதுன்னு அந்த ரிவ்யூ இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு தகவல் சொல்கிற ஒருத்தன் அந்த இடத்துல ஓடி வந்து ஹீரோ கிட்ட நம்ம அட்வைசர் அவங்க அடிச்சு போட்டு கடத்திட்டு போயிட்டாங்கிற நியூஸை சொல்கிறப்ப, ஒரு யுத்தத்தில் அட்வைசர் இறந்து போயிட்டாலோ இல்லை அவனை கைதியை தூக்கிட்டு போயிட்டாலோ அங்கே இருக்க சோல்ஜர்ஸோட நிலைமை நிஜமாவே கொஞ்சம் டிமோட்டிவேட்டட் ஆவாங்க. எமோஷனலி வீக் ஆவாங்க, தான் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குன்னு இவனுக்கு ஐயோ அட்வைசரை கடத்திட்டு போயிட்டாங்களா, நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணனே தெரியலையேன்னு ஓவரா ட்ராமா பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்கே அந்த அட்வைசரை கடத்திட்டு வந்து வச்சிருக்க இடத்துல செத்து போயிருங்கடா நீங்கள் எல்லாரும். நான் என்ன ஆனாலும் உங்களுக்கு கீழே மட்டும் வரவே மாட்டேன். உங்களை மாதிரி கேவலமான ஒரு டெரிட்டரிக்கு கீழே என்னை கொண்டு வந்துடலாம் நினச்சிங்களா என்ன? என்னை கடத்திட்டு வந்ததுக்கு கொண்டுருங்க. அதுக்கு பதில் உங்களுக்கு சேர்வன் மட்டும் நினைக்காதீங்க. என்ன ஓவர் லாயல்ட்டியாக பேசுகிறான். என் அரசே என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் அட்வைசர் உங்களை விட்டுட்டு முதல்ல பரலோகம் போக போகிறாருன்னு இவன் சீரியஸாக பேசுகிறப்ப ஜீஹா ஸ்லோவாக இவன் பக்கத்தில் வந்து இவன் கையில் கட்டியிருக்க கயிறை கழட்டி விடுறான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் ஆளுங்களுக்கு அறிவே இல்லை. உங்களை போய் இப்படி கயிறு கட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க பாருங்களேன். உங்களை மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பார்க்கணுன்னு என் வாழ்க்கையில் ரொம்பவே ஆசைப்பட்டேன். இன்றைக்கி என் கனவு நிறைவேறிடுச்சுன்னு இவனை ஓவராக புகழ்கிறப்ப அதுக்கெல்லாம் இவன் கவர்ற மாதிரியே தெரில. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை நேக்கா பேசி கவுக்கலான்னு பார்ப்பேன். என்னை பார்த்தா அவ்வளோ முட்டாள் மாதிரியா இருக்கு. உன் பிளான் எதுவும் என்கிட்ட வேலை செய்யாதரா. நீ ஒரு கேவலமானவன். இவனை கழுவி ஊத்துறப்ப ரைட்டு இவனை கவுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலுமே இவனுங்க கிளப்பில் இவனை கூட்டு போய் செம்மையாக ட்ரீட் வச்சிருக்கானுங்க. இவாளுங்களை இவனை க்ளோஸாக வாட்ச் பண்ண சொல்லியிருக்கானுங்க. எதுக்காக? ஹீரோ கூட இவன் இருக்காங்கிறத விசாரிச்சு பார்த்தா தெரியுது. ஹீரோக்கும் இவனுக்கும் நல்ல பர்சனல் அட்டாச்மெண்ட்ல எதுவும் இல்லை. இருந்தாலும் இவன் அங்கே போனதுக்கு பெரிய காரணம் அவனோட ஆளு ஹாருங்கிற ஒருத்தன். அவன் பொண்ணு நம்பி தான் அங்கே போயிருக்கான்னு சொல்லியிருக்கானுங்க. ஓ, இவனுக்கு பொண்ணுக்கு வீக்னஸ் இருக்கா? அப்படின்னா நம்ம வெளிக்கு இவனை கூட்டு அது ரொம்ப ஈஸின்னு பேசுகிறப்ப இவங்க கிளப்பில் இருக்க ஒரு பார் கேர்ள்ஸில் ஒரு பொண்ணை வச்சு இவனை மயக்கிறதா இவனுங்களோட பிளான் போல. ஒரு பொண்ணு இவன் கையை பிடிச்சிக்கிட்டே அந்த சூஹியானோட திட்டம் என்னன்னு எங்களுக்கு சொல்லலாம்ல. இல்லாட்டி என்ன கரைஞ்சா போயிடுவீங்கன்னு இவன் கிட்ட அன்பா கேட்குறப்ப அது அப்படிலாம் சொல்ல முடியாதுமா, அதெல்லாம் எங்கள் தொழில் தர்மம் கிடையாதுன்னு இவன் வளைஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட. இங்கே ஹீரோ அவனோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போய் பதறி அவனோட கேமரா ஸ்கில்லை இவன் மேலே யூஸ் பண்ணி அவனை ஸ்பை பண்ணுற எஃபெக்ட் ஆன் பண்ணா அவன் ஒரு பொண்ணோட ஜாலியாக இருக்கிறத பார்க்குறான். அட புறம்போக்கு, ஒன்றை காப்பாற்றுறதுக்காடா நான் இவ்வளோ பதட்டப்பட்டேன், சப்பையாக போச்சேன்னு யோசிக்கிறப்ப இவனுக்கு முன்னாடி லீடாங் மண்டி போட்டு என்னை மன்னிச்சிருங்க, என்னால் உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை காப்பாற்ற முடியாமல் போயிருச்சேன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோவை முன்னாடி இருக்க லீடாங்க எழுப்பி விட்டு இது எதுவுமே உன்னோட தப்பு இல்லை, நான் இங்கே ஹை ரேங்கிங் அஃபிஷியல்ஸை பாதுகாப்புக்கு விட்டுட்டு போயிருக்கணும், இது என்னோட தப்பு தான், என்னோட தப்பை நம்ம எல்லாரும் சேர்ந்து சரி பண்ணுவோம். எல்லாரும் நான் சொல்கிறத கவனிங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்டே நம்ம கையை விட்டு போனதால் நம்ம ஆளுகளோட தைரியமும் குறைஞ்சு போயிருக்கு. இப்போ இதனால் நம்ம மொத்த டெரிட்டரியோட ஃபைட்டிங் பவரும் குறைஞ்சு போச்சு. இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி அடையணும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை நம்ம தான் காப்பாற்றணும்னு வீரவசனம் பேசுகிறான். இந்த நாய் இப்படிலாம் பேசாதேன்னு பார்த்தா இவனுக்கு ஒரு கொஸ்ட் விண்டோ வந்திருக்கு, அதனால தான் இப்படி பேசுகிறான். அந்த ஜீஹாவோட ஸ்கூலை மொத்தமாக முடிக்கிறதுக்கான கொஸ்ட் இது. அதில் மெயின் கொஸ்டே இவனோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை காப்பாற்றுறது தான். ஹீரோ கேமராவில் பார்க்குறப்ப அவன் ஒரு கிளப்புக்குள்ளே உட்காந்துருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ 5 லீகலான கிளப் இருக்குது அவனுக்கு டெரிட்டரிக்குள்ளே. டார்கெட் இன்னும் சிம்பிள் ஆயிடுச்சு. இப்போது நம்ம பிளானில் இந்த தடவை ஹாருக்கு தான் மெயின் ரோல்னு சொல்கிறப்ப ஹாருவே ஆச்சரியப்பட்டு பார்க்குறான். எதே எனக்கானு. இப்போவும் ஹீரோவோட பிளான் ஹாருவை பொண்ணு மாதிரி நம்ப வச்சு அவனை நம்ம சைடு இழுத்துடலாங்கிறது தான். இங்கே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்னோட பாஸ் என்னானாலும் என்னை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக வருவார். அப்போ தான் அவரோட ஆளுங்களோட நம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும்னு சீரியஸாக முகத்தை வச்சு பேசுகிறான்.
பட் அந்த பார்ல இருக்க பொண்ணோட மடியில படுத்துட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஜிஹாவுமே அவனோட பிசினஸ் நடத்துற இடத்தெல்லாம் ஆல்ரெடி ஹை செக்யூரிட்டில வச்சிருக்கான். ஸோ யுத்தம் இப்ப ஆரம்பிக்க போற மாதிரி தெரியுது. ஹீரோ அடிக்கடி இவன் ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இவன் கேமரால பார்த்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பான். கேமரால பார்க்குற ஒவ்வொரு செகண்ட் இவன் கோவத்துல பொங்குற மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா அவன் அந்த பொண்ணோட குதூகலமா இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு தான் இவன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவனை சீக்கிரமா காப்பாற்றணும்னு நினைக்கிறதுக்கு காரணமே இதான். இவன் மட்டும் இந்த சந்தோஷத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். இங்க ஜீஹா இவனோட ஆளுங்களோட இவன் டிஃபென்ஸ் பொசிஷன்ஸை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப அவனோட ஆள் ஒருத்தன் வேகமாக வந்து இவனுக்கு நியூஸை சொல்கிறான். நம்ம எந்த இடத்துல அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சிருந்தோமோ அதே இடத்துல கரெக்டாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. வாய்ப்பே இல்லை. இவனோட மெயினான ஆளுங்க எல்லாருமே இருக்க வேண்டிய டெரிட்டரியில் கரெக்டாக இருக்காங்க. அப்போ யாரும் வந்து அட்டாக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவன் யோசிக்கிறப்ப இங்கே அந்த பார்டரில் போகிற வழி ஃபுல்லாக எல்லா ஆளுங்களும் மயங்கி போய் விழுந்திருக்கானுங்க. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு புதுசாக வந்த ஆளுங்களும் எவனாவது புதுசாக வந்திருக்கானான்னு தேடி பாருங்க. ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி ஒரு அழகான பொண்ணு சாஃப்ட் ஸ்கர்ட் போட்டு நிற்கிற மாதிரி தெரியுது. இதை பாரு பாப்பா, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நீ இங்கே இருக்காத, வேகமாக போய் ஒளிஞ்சுக்கோ. நாங்கள் இந்த பிரச்சனையை டீல் பண்ணிட்டு வந்து உன்கிட்ட பேசுகிறோன்னு பேசுகிறப்ப நான் ஒன்றும் பொண்ணு இல்லடான்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே ஒரு கிக்கு விடுறான். அவன் இவனுக்கு ஷாக் ஆயிட்டானுங்க. இரு, இங்கே என்ன நடக்குது? நம்ம இடத்த ஆம்புஷ் பண்ணது இந்த அழகான பொண்ணான அவனுக்கு ஷாக்கிங்கில் பார்க்குறப்ப அந்த இடத்துல அவனுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வேஷத்தில் வந்திருக்குது ஹாரு தான். ஹீரோ ஆப்ரேஷன் கிராஸ் ட்ரெஸ்ஸிங் ஹாருன்னு ஒரு ஆப்ரேஷனை செயல்படுத்தியிருக்கான். இதுதான் இவனோட பிளானே போல. இந்த ஜீஹாவனோட டிஃபென்ஸ்லாம் அதிகமாக பலப்படுத்தி இருப்பாங்கிறது ஹீரோக்கும் தெரியும். இவனோட பிளான் என்னன்னா, ஹாருவை பொண்ணு வேஷத்தில் அனுப்பிட்டானா இவனை யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த கிளப்புக்குள்ளேயே இவன் நுழைஞ்சிடலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முடியவே முடியாதுன்னு ஹாரு பேசுகிறப்ப ஹீரோ சீரியஸாக முகத்தை வச்சுட்டு அவன் தோளில் கை வச்சு, ஹாரு தயவு செஞ்சு இந்த பிளான் ஒத்துக்கோ. எனக்கு உன்னை ஸ்கர்ட்டில் பார்க்க ஆசையாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆம்பளைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாடா ஹாரு நோக்கி இங்கே ஏகப்பட்ட பேர் அடிக்கிறதுக்கு பாயிரப்ப மொத்த பேரையும் இவன் பழக்க போகிறாங்கிறது தெரியும். இங்கே ஜீஹா இருக்கிற இடத்துல அவனுக்கு தகவல் சொல்கிறவன் மறுபடியும் ஓடி வரான். பாஸ், அட்டாக் பண்ண வந்தது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஹாருவை தான் பொண்ணு வேஷத்தில் அனுப்பியிருக்காங்க. அதனால தான் நம்ம டிஃபென்ஸுக்கு வச்சிருந்த ஆளுங்க யாரு கண்லேயும் அவன் படவே இல்லை போல. அது மட்டும் இல்லை பாஸ், ஹாரு பொண்ணு மாதிரி இருக்கிறப்ப சூப்பராக இருக்கான்னு வேற பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு தகவல்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வந்திருக்கிறது ஹாரு தானா? எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆல்ரெடி அதுக்கு ஒரு ஆடை ஏற்பாடு பண்ணிட்டேன். ஜீஹா கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறப்ப அங்கே இருக்கிறது இவனோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர் ரியோ. இங்கே ஹாரு வந்திருக்க அடியாளுங்களெல்லாம் ஒவ்வொருத்தனா காலி பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கு மேக்கப் போட்டு விடுறப்பே சொல்லியிருப்பானுங்க, இங்கே பிரச்சனை நீ சண்டை போடணுங்கிறது இல்லை, அதுவும் உன்னோட மிஷன் கிடையாது. நீ அவனை சீக்கிரம் காப்பாற்றிட்டு வேகமாக வந்துக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் நீ அங்கே போயிருக்கங்கிற தகவல் தெரிஞ்சா அங்கே இருக்கிற ஸ்ட்ராங்கான ஆளுங்களெல்லாம் அங்கே வர வச்சுருவாங்க. இந்த மிஷினை நீ எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறியோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஜெயிக்கலான்னு பேசியிருக்கானுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த பொண்ணு மடியில் உட்காந்து ஜாலியாக இந்த டைமை கழிக்கிறப்ப ஹாரு டைமை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ட்ரி கொடுக்குறப்ப அவன் எந்திரிச்சு, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னைய மைக்கி என் பாஸுக்கு எதிராகவே திருப்ப பார்ப்பேன். என் டெரிட்டரிக்கு நான் என்னன்னாலும் துரோகமே பண்ண மாட்டேன். எனக்கு ஹாருவை தான் பிடிக்கும்னு ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். ஹாரு என்னை செம்மையாக டார்ச்சர் பண்ணானுங்க. இருந்தாலும் என் வாயிலிருந்து ஒரு உண்மை கூட வரலேன்னு இவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பேசப்ப நேரம் இல்லை. வா, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக கிளம்பலான்னு அவன் கையை பிடிச்சி இவன் கூட்டு போகிறப்ப அந்த நாய் இப்போ கூட ஜாலியாக தான் இருக்குது. பட் இவனுக்கு போகிற வழியில் அந்த ரியோ மறைச்சு நிற்கிறான். எங்கப்பா அவசரமாக போகிறீங்க? முதல்ல என் கூட பேசிட்டு போகலாமே அவன் கூப்பிட்றப்ப ஹாரு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட நீ இங்கேருந்து தப்பிக்கணும், அதான் முக்கியம். ஒருவேளை நீ தனியாக தப்பிக்கிறதுனாலும் பரவாயில்ல, நான் இவனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டதுக்கு, நான் இவனை டீல் பண்ணுறேன்னு இவன் ஏரில் பறந்து அவனை கிக் பண்ணுறப்ப ஏரில் பறக்கிறப்ப ஸ்கர்ட்டுக்குள்ளே தெரிஞ்சிருக்க அந்த ரியோக்கு ஒரு நிமிஷம் அது பொண்ணுங்க போடுற பேண்டிஸான்னு கேட்குறப்ப இல்லடா அது ஆம்பளைங்க போடுற செட்டின்னு சொல்கிறப்ப அவன் ஏமாற்றம் அடைஞ்சு இவனை செம்ம டென்ஷனாகி பறக்க விடுறான். இவன் ஸ்ட்ராங்கானவங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக ஓடிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்கிறப்ப அவனும் ஓடுறான். இங்கேருந்து ஓடினா அவன் தப்பிச்சிருவான்னு நினைக்கிறியா? வாசல்ல என்ன வந்துட்டு போகிறதுக்கு ஃப்ரீ டோக்கனை கொடுத்து வச்சிருக்கோம், அவனால் இங்கேருந்து போகவே முடியாதுன்னு ரியூ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறப்ப ரியூ கூட அந்த மிச்ச மீதி இருக்க ஆளுங்களும் இங்கே தான் நிற்கிறானுங்க. உன்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பலவீனமான ஒருத்தன் தெரியும், நீ அவனை தனியாக அனுப்புனது பெரிய தப்பு ஹாருன்னு இவன் பேசுகிறப்ப அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எங்கள் பாஸ் இவனை தனியாக அனுப்பிவிட தான் சொன்னார். அதுக்கு அவருக்கு ஏற்கனவே ஒரு பிளான் இருக்குமா இருக்கும். அவர்கிட்ட பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளான் இருக்குன்னு கான்ஃபிடென்ட்டாக ஹாரு பேசுகிறப்ப இங்கே ஹீரோ இருந்த இடத்துல இருந்து அவனோட சேஞ்சு கார்டை யூஸ் பண்ணுறான். அவன் டீமில் இருக்க வேற யாராவது ஒருத்தரோட எபிலிட்டி அண்ட் ஃபைட்டிங் ஸ்டைலை மொத்தமாக அவங்க டீமில் இருக்க வேற எவனாவது ஒருத்தனுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட முடியும். ஸோ ஹீரோ தன்னோட எபிலிட்டியையே அவன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கான். ஒரு செகண்ட் அவதார் ஸ்டேட்டுக்கு போன மாதிரி நின்று அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அடுத்த செகண்டே கான்ஃபிடென்ட் ஓவர்லோட் ஆகி ஃபுல்லாக பூந்து விளையாட ஆரம்பிக்கிறான். எதிரில் இருக்க மொத்த பேரையும் புரட்டி எடுக்கிறான். இவனுங்க கூடலாம் சண்டை போட்டது பத்தாம ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பாஸ் ஜீஹாவை கூடுங்க, நான் இன்னைக்கு அவனை பொழக்காம விட மாட்டேன்னு கூப்பிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் எதிரில் இன்னும் ஆளுங்க வரதை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருங்க பாஸ் சூஹியான், நீங்கள் இந்த கேங் பக்கை மொத்தமாக யுனைட் பண்ண போகிறதில்ல, அதை உங்களுக்கு கீழே வராது, நானே அதை முடிச்சிருவேன், நானே அதை எனக்கு கீழே கொண்டு வரேன்னு இப்போ கூட அவனுக்கு துரோகம் பண்ண தான் ரெடியாக இருக்கான். இவனால் 5 நிமிஷத்துக்கு மேலே இந்த எபிலிட்டியோடு இருக்க முடியாது. ஆனால் அது தெரியாமல் இவன் ஜீஹாக்கு சவால் விட்டது பத்தாதுன்னு இவனுக்கு மொத்த டீமையும் டேனியல்னு ஒருத்தன் வந்து புரட்டி எடுத்திருப்பான். இவன் அவனை கூப்பிட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே போனால் யானை ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுவானுங்க போலயே. என் பிளான்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு நான் இருக்கிற ஸ்டேட்டஸ் பாரில் இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே என்ன அவனும் கண்டுபிடிச்சி பொழந்துடக்கூடாது, அவ்வளோதான் என் கதையை முடிச்சு விட்ருவானுங்கன்னு ஹீரோ யோசிக்கிறான்.
என்னன்னு பார்த்தா இவனோட ஸ்டேட்டஸ் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டோட ஸ்டேட்டஸோட மேட்ச் ஆயிருக்கும். இன்டெலிஜென்ட் மட்டும் அதிகமாக இருக்குது. பட் மற்ற ஸ்ட்ரென்த், ஸ்பீட், எபிலிட்டின்னு எல்லாமே கம்மியாக இருக்குது. ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் கூட இவன் கிட்ட இல்ல. 5 நிமிஷம் தானே என்ன ஆயிரப்போகுதுன்னு இவன் யோசிக்கிறப்ப பின்னாடி இருந்து இவனுக்கு ஒரு கிக்கு விழுது. அங்கே வந்திருக்கிறது ஸ்ட்ரெயிட்டா ஜிஹாவே தான். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த பொண்ணு மடியில் படுத்ததால ஹீரோ எங்கே இருக்காங்கிற உண்மையை அவன் உளறிட்டான் போல. ரைட்டு ஜிஹாவே இங்கே வந்துட்டானா அப்போ இன்னைக்கு என் கதை முடிஞ்சிச்சு. என் ஸ்டேட்டஸ் பார் மொத்தமாக அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட இருக்கு. இன்னைக்கு நான் செத்தன் இவன் நினைக்கிறப்ப அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு சைக்கோ மாதிரி அந்த கூட்டத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் 5 நிமிஷம் தானே இந்த ஸ்டேட்டஸ் பார் இருக்குது. அதுக்குள்ள இவனை சமாளிச்சா போதுன்னு ஸ்பீச் கொடுக்க ட்ரை பண்றான். என்ன ஜிஹா உன்னால தனியா என்ன தோக்கடிச்சிட முடியும்னு நினைச்சியா? அந்த சியோக்கியை நான் காலி பண்ணியிருக்கேன் ஞாபகம் இருக்கான்னு ஹீரோ பேசுறப்ப என்ன டைம் வாங்குறதுக்கு நினைக்கிறேன் கரெக்டாக கேட்குறாம இவன் இன்டெலிஜென்ட் A+ல இருக்கு. நீதானே கேட்ட ராஜாக்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கணும்னு. இப்போ வரியான்னு கேட்ட அவன் முன்னாடி வரப்ப ரைட்டு நம்ம கதை இன்னைக்கே முடிஞ்சிருச்சுன்னு ஹீரோ நம்பிக்கையே விட்டு போய் நிற்கிறான். அவனை நோக்கி ஒரு கிக் வரப்ப உள்ளுக்கு ஹாஜுன் புழுந்து அவனை பிளாக் பண்ணுறான். ஹாஜுன் வந்துட்டான்டா நான் தப்பிச்சிட்டேன்டா இனிமேல் என்னை எவனாலையும் தொட முடியாதுன்னு கான்ஃபிடென்ட் அவன் பேசுகிறப்ப இப்போதான் ஒரு சியோக்க பலந்தாங்கிறத பற்றி பேசிட்டு இருந்திருப்பான். அதே சியோ ஹாஜுனை ஸ்பியர் போட்டு தூக்கிட்டு போயிட்டான். இங்கே ஹீரோக்கு அவன் எபிலிட்டியே இல்லாதப்ப அவன் கண்ணுக்கு முன்னாடி 2 ராஜாக்கள் நிற்கிறாங்க. ஹாஜுனுமே நாக் அவுட் ஆகிற நிலமையில தான் இருக்கான். ஹாஜுன் ட்ரீம் மேட்ச்லலாம் நம்மளால ஜெயிக்க முடியாதுப்பா, இந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும்னு ஹீரோ அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப சண்டை போட்டா தோத்துருவோங்கிறத கேட்டதுமே அவனுக்குள்ள இருக்க ப்ரைட் அஸ் அ ஃபைட்டர் அது வெளியே வருது. மரியாதையை என் மேல இருந்து கையடுறான் இவன் ஹீரோ கிட்டே சொல்றப்ப சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன்ல ஹாஜன்குள்ள இருந்து ஏதோ ஒன்று அவேக்கனாக ட்ரை பண்ணுது நோட்டிஃபிகேஷன் வருது. இருந்தாலுமே அவன் அடி வாங்கிக்கிட்டு தான் இருக்கான். உனக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரு நோக்கம் இல்லை, அதனால தான் நீ இப்போ தோத்துக்கிட்டு இருக்க. உன் எண்ணம் அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா இல்லைன்னு சொல்லிட்டே அவனை புரட்டு எடுக்கிறானுங்க. ஹாஜன் மட்டுமே அடி வாங்கல, ஹீரோவை நோக்கியும் ஒரு கிக் வரப்ப ஹாஜூனே நடுவில் பூந்து அதையும் வாங்கிக்கிறான். இதை பாரு நான் வர்ற அடியெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன், பட் கொஞ்ச நேரத்துக்கு தான். உன்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஒரு பிளானை யூசி வழக்கம் போலன்னு ஹாஜன் சொல்லிட்டு ஹீரோவை பாதுகாத்துட்டு முன்னாடியே நிற்கிறான். இங்கே அவனுக்கு நிலமை பக்கா மோசமாக போய்கிட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தனை தவிர அவன் மட்டும் பூந்து விளாடுறான் ஜாலியாக. எல்லாருமே தோக்குற மாதிரி தெரியுது, ஹாருவும் சேர்த்து. பட் கடைசி நேரத்தில் கேப்போயிரா மூவ்ஸை யூஸ் பண்ணி இவனும் சரிக்கு சமமாக நிற்க ட்ரை பண்ணுறான். பட் இப்போ கிக்கெல்லாம் அவனுக்கு ஃபீலே ஆகல, ஈஸியாக அவன் பிளாக் பண்ணிடுறான். இவனுமே ஒரு ரஸ்லர் தான், கொரியன் ஸ்டைல் ரஸ்லிங்கை யூஸ் பண்ணுறான். பேசிக்காகவே ரஸ்லர்ஸ் ரொம்பவே டியூரபிளான பர்சன்ஸாக இருப்பாங்க. ஹாரு அவன் டோட்டல் நாக் அவுட் பண்ணிட்டு இவன் ஆளுங்களை புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை இவனே நேரில் போய் சமாளித்து தான் ஆகணும்னு நினச்சி அந்த இடத்த காலி பண்ணுற மாதிரி தெரியுது. பட் ஹாரு இவனை போக விடலை. என் கதை இன்னும் முடியலாடான்னு இவன் கத்துறப்ப உன் கதை இல்லை, உங்கள் மொத்த டெரிட்டரியோட கதையும் முடிஞ்சிருச்சு. உங்கள் ஸ்கூல் உங்கள் டெரிட்டரி எல்லாத்தையும் சுற்றி வளைச்சாச்சு. இது டோட்டலாக முடிஞ்சிருச்சு. இங்கே தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு அவன் பேசுகிறப்ப இங்கே ஹீரோவோட ஸ்கூலுக்குள்ளேயே புகுந்து அவனோட ஆளுங்களை சுற்றி வளைச்சிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு இருக்க அவன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் இப்போ தான் எக்ஸிட் டோரையே பார்க்குறான். அப்படியே இங்கேருந்து ஓடிடலான்னு ட்ரை பண்ணுறப்ப அங்கே இருக்கிறதுலே மட்டமான ஃபைட்டர் ஒருத்தன் முன்னாடி வந்து இவன் மூஞ்சில் ஒரு பஞ்சு வைக்கிறான். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நாக் அவுட்டை கீழே விழுறான். என்னோட சீனியர்ஸ் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்ஸாலே இவனை தோக்கடிக்க முடியல, பட் நான் இவனை தோக்கடிச்சிட்டானா ஒரே பஞ்சில். எனக்குள்ள இப்படி ஒரு சக்தி மறைஞ்சிருந்துச்சான்னு இந்த மெம்பர் யோசிக்கிறப்ப அப்படியெல்லாம் ஒரு அளவு இவனுக்குள்ள இல்லை. ஹீரோக்கும் இவனுக்கும் சேஞ்ச் கார்டு யூஸ் பண்ணி எபிலிட்டிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ண டைமிங் முடிஞ்சிருச்சு. 5 நிமிஷம் முடிஞ்சதால தான் அடி வாங்கி இவன் கீழே விழுந்திருக்கான். ஜிஹாக்கு தகவல் வருது, மறுபடியும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை தோக்கடிச்சு அவங்களுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்கிற நியூஸ். மொத்த ஸ்கூலையும் சுற்றி வளைக்கிறப்பலாம் எல்லாமே சரியாக வந்துருச்சு. இதோட இவங்க கதையை முடிச்சிடலான்னு பேசுகிறப்ப இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது ஹாஜுனுக்கு தெரியும். ஸோ ஹீரோவை இங்கேருந்து ஓடி போக சொல்கிறான். இவங்க 2 பேரையும் நான் சமாளித்து வச்சிருக்கேன், அதுக்குள்ளே நீங்கள் இருந்து தப்பிச்சிருன்னு. பட் ஹாஜுன் இந்த இடத்துல கூட கான்ஃபிடென்ட்டாக இதெல்லாம் என்னால் சுத்தமாக முடியாது, எங்கே போய் இது முடியுதுன்னு கடைசி வரை நின்று பார்த்துடலான்னு பேசுகிறான். என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு இயான், அவளும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை காப்பாற்றுறதுக்கு ஏற்கனவே அனுப்பியிருப்பான் அவனை கூப்பிட்டு வர்றதுக்காக. ஸோ அவள் அந்த இடத்துல புகுந்து அந்த அட்வைசரை காப்பாற்றிருக்கா. இந்த நியூஸ் பரவுறப்பே இவனோட ஆளுங்கெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டானுங்க. இங்கே அவனுக்கு மொத்த ஸ்கூலையும் சுற்றி வளைச்சிருப்பானுங்க. அதுக்குள்ளே இருக்கிறது கூக்ஜா. இயான் தான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை காப்பாற்றுறாங்கிறது தெரிஞ்சு சரியான பொண்ணை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பெருமைப்படுறான். இது பார்த்தாதுன்னு அவனுக்கு முன்னாடி இருக்க ஆளுங்க மொத்த பேரையும் காலி பண்ணியிருக்கான். இவனுக்கு எதிரில் எவ்வளோ அதிகமாக ஆளுங்க இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளாக இருப்பேன், அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இவனுக்கு இருக்குது. ஹீரோ எல்லா இடங்களையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது. இங்கே கடுப்பான சியோக் மறுபடியும் ஹீரோவோட ஒரு ரீஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறான். ரஸ்லிங்கில் வர மாதிரி ஒரு டேக்கிள் பண்ணுறதுக்கு முன்னாடி போகிறப்ப அவ்வளோ வெயிட்டான ஒரு பர்சன் அவனை நோக்கி பாயிறப்ப வெறும் கையால் அவன் முகத்தை பிடிச்சி தரையிலே அடிக்கிறான். இவனோட ஸ்டேட்டஸ் பார் திருப்பி வந்ததால் இவன் பல மடங்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தனாக இருக்கான். அடி வாங்கின சியோக்கு உடனே புரிஞ்சிருது இங்கே இருக்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான பர்சன்ட்டு. ஜிஹா இவனை அடிக்கிறதுக்கு பாயிருப்ப அப்படி மட்டும் பண்ணிராதரா, இந்த இடத்த விட்டு ஓடிருன்னு இவன் சியோக்கே கத்துறான். ஃபுல் ஸ்பீடில் ஃபுல் பவரோட ஒரு மாங்ஷா கிக்கை ஜஸ்ட் லெஃப்ட் ஹேண்டில் தட்டி விட்டு இவன் டிஃபெக்ட் பண்ணுறான். ஜிஹாவாலெல்லாம் இதை நம்பவே முடியல. இவ்வளோ நேரம் அடி வாங்கிக்கிட்டு இருந்தவனா இவன். இங்கே இருக்கிறது சூஹியானே இல்லை, காட்டில் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு மிருகம். பீஸ்லி கார்டை யூஸ் பண்ணியிருக்கான். ஒரு மிருகம் மாதிரியே இப்போ சண்டை போட ஆரம்பிப்பான். இதில் இருக்க ஆப்பனட்டோட பாடியை டோட்டலாக இவன் 4 துண்டை கிழிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இவன் சண்டை போடுறப்ப.
கீழ இருக்கிற டெரிட்டரிஸ்ல இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஆளு ஜீகா தான். பட் அவனையே இவன் 2 நிமிஷத்துக்குள்ள காலி பண்ணி நாக் அவுட் பண்ணிட்டான். அவன் சுயநினைவே இல்லாம அங்க உட்காந்துருக்கான். அங்க இருக்கிற ஜீகாவோட ஆளுங்க மொத்த பேரும் நாக் அவுட் ஆயிட்டாங்க. சியோக்கும் தான். இப்ப இவன் கூட மறுபடியும் சண்டை போட்டா இவனால பழைய மாரி ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறது இவனுக்கு புரிஞ்சு போச்சு. தம்பிங்களா ரொம்ப ஆடிட்டீங்க. இப்ப நானும் விளையாட ஸ்டார்ட் பண்ணிருவான்னு ஹீரோ சொல்றப்ப இவனை சுத்தி இருக்கிற ஆறாவே வேற லெவல்ல இருக்கும். இந்த இடத்துல சியோ கடுப்பாய் கத்துற மாதிரி தெரியுது. பட் இவனை அடிக்க சொல்லி கத்தல. என்னடா பண்றீங்க? நம்ம லீடர் தோத்து போயிட்டா நம்ம மொத்த டெட்டையும் சோத்து போனதுக்கு சமம். அவனை காப்பாத்திட்டு இங்க இருந்து ஓடி போயிருங்கன்னு கத்துறான். அவன் ஆளுங்களும் ஜிஹாவோட பாடியை பார்சல் பண்ணி ஸ்கூட்டிலேயே அனுப்புறானுங்க. அவ்வளோ சீக்கிரம் நம்ம லீடர் தோத்து போயிட்டாருங்கிற விஷயத்த வெளியே யாருக்கும் சொல்லிடாதீங்க. இல்லாட்டி நம்ம ஆளுங்களோட நம்பிக்கையும் தைரியமும் உடஞ்சு போயிரும்னு சொல்லியிருக்கான். அப்புறம் நான் இங்கே இருக்கேங்கிறதையும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு சியோக்கு இப்போ கூட அவனுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு நிற்கிறப்ப, ஏய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சக்ஸக்குன்னு கேட்குறான் நம்மால். இவன் தோத்து போயிடுவாங்கிறது அவனுக்கு தெரியும். பட் ஸ்டில் ஒரு ஃபைட்டரோட ப்ரைட் இவனை இதிலேருந்து பின்வாங்க வைக்காது. சரி இவனையும் முடிச்சிட்டா போச்சுன்னு ஹீரோ முன்னாடி வரப்ப ஹாஜுன் இவனை தடுத்து நிறுத்திட்டு இவன் முன்னாடி போகிறான். இந்த தடவை நான் இவனை பார்த்துக்கிறேன்னு. இது இவனோட ப்ரைட். ஏற்கனவே ஒரு தடவை இவன் கிட்ட தோத்து போயிருப்பான். இல்லை 2 தடவை. இப்போ இவனை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறான் போல. இவன் அந்த அளவுக்கு டெஸ்பரேட்டாக இருக்கான். எதிரில் இருக்கவனோட சண்டை போட ஆரம்பிக்கிறப்ப இப்பயும் இவன் அடி வாங்குற மாதிரி தான் தெரியுது. ஹாஜோன் நிஜமாவே உனக்கு டெஸ்பிரேஷன்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் அது தெரியுமாடா? அது தெரிஞ்சிருந்தா நீ அந்த சூஹியன் கிட்டேயே முதல்ல தோத்து போயிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ இருக்கிறவனால என்னை தோக்கடிக்கவே முடியாதுடான்னு இவனை கையோட தூக்கி இவனோட ஃபேவரட் மூவ் அந்த ரஸ்லிங் சூப்ளெக்ஸை போட ஸ்டார்ட் பண்ணுறப்ப இவன் கதை அதுக்குள்ளே முடிஞ்சிட்ட மாதிரி தெரியுது. இவன் ஒரு இன்ஃபினிட்டி சூப்ளெக்ஸ் தான் போட ட்ரை பண்ணியிருக்கான். பட் 2வது சூப்ளெக்ஸ்ல இவன் டோட்டலாக நாக் அவுட் ஆகி விழுந்துட்டான். இதை சியோக்காலே நம்ப முடியல இவன் இந்த அளவுக்கு வீக்கான ஒரு ஆளான்னு. இவனை எதுக்கு தாண்டா யூஸ் பண்ணுறீங்க? வர்றான், அடி வாங்குறான், நாக் அவுட் ஆகுறான், மறுபடியும் சண்டை போடுறான், மறுபடியும் நாக் அவுட் ஆகுறான். இப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு இவனோட கதை. ஆனால் இவன் திருப்பி எந்திரிக்கிற மாதிரி தெரியுது. பட் எந்திரிக்கிறவனை காலையிலேயே அமுக்கி அந்த சியோக்கு மறுபடியும் நாக் அவுட் பண்ணுறான். டே ஹாஜூன், உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? திருப்பி எந்திரிக்கிறதுக்கு பேர் தான் டெஸ்பிரேஷன் நினைக்கிறியா? அது கிடையாதுடா. டெஸ்பிரேஷனுக்கு தேவையான எதுவுமே உன்கிட்ட இல்லை. ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உன்கிட்ட இருக்கணும். ஜெயிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அதுதான் உனக்கு டெஸ்பிரேஷனை கொடுக்கும். இந்த மாதிரி உன்கிட்ட இப்போ எதுவுமே இல்லைன்னு இவனை போட்டு செம்மையாக அடிக்க ஆரம்பிக்கிறான். அடி வாங்குறப்ப இவன் மனசுலேயே ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி அந்த டெஸ்பிரேஷன்னா என்ன இளவு தாண்டா? வர்றவன் போகிறவனா டெஸ்பிரேஷன் உளறிக்கிட்டே இருக்கீங்கன்னு தான். என்கிட்ட எது தான் பத்தலை? பாஸ்டில் போய் பார்ப்போமா? என்கிட்ட அப்படி என்ன இருந்துச்சுன்னு இவன் யோசிக்கிறப்ப இவன் முகத்துக்கு நேராக வர ஒரு கேக்கை கையோட பிடிச்சிடறான். இவனை நோக்கி எப்பயும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இது ஹாஜுன் தான் எலமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கப்ப. இதுவும் ஹாஜுன் தான் மிடில் ஸ்கூலில் இருக்கிறப்ப. அவனை பிரச்சனை பண்ண வந்த மொத்த பேரையும் இவன் காலி பண்ணுவான். இதுவும் ஹாஜுன் தான் ஹை ஸ்கூலில் மறுபடியும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இவனுக்கு பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஜெயிக்கிற ஒருத்தன் எதை பார்த்தியும் பயப்படுற மாதிரியான சுச்சுவேஷன் வராது. பட் என்ன மாதிரியான ஒருத்தன் முதல் முறையாக அந்த டேனியல் கிட்ட தோற்று போகிறப்ப சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி நண்பர்களை உருவாக்கியிருக்கேன். சாதாரண மனுஷங்களை மாதிரி நிறைய ஆளுங்களை எனக்கு பின்னாடி சேர்த்துக்கிறேன். எனக்கும் நண்பர்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தனியாகவே சுற்றுறதை விட்டுட்டு ஒரு குரூப்போட சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை இது என்னோட வீக்னஸை காட்டுதா? நான் எப்போ ரொம்ப பலசாலியாக இருந்தேன்னு யோசிச்சு பார்த்தாலே என் மைண்டுக்கு வரது ஒரே ஆன்சர் தான். நான் தனியாக இருக்கிறப்ப மட்டும்தான் இவன் மனசில் நினைக்கிறப்ப சிஸ்டம் ஹாஜுனோட பொட்டன்ஷியல் பீக்கில் இருக்க மாதிரி காட்டுது. இவன் அவன் மேலேருந்து வர ஆறாவை ஃபீட் பண்ணி அந்த சியோகே ஒரு ஸ்டெப் பின்னாடி வைக்கிறப்ப இவன் டோட்டலாக வேக்கன் ஆகிட்டான் இப்போ. இதே டைமில் நார்த் டெரிட்டரியில் இவனுங்களை புரட்டி எடுத்த டேனியலுங்கிறவன் அவன் ஆள் ஒருத்தனோட செஸ் விளாட்றப்ப அவனுக்கு அந்த நியூஸ் வருது. இப்போதைக்கு இவனுக்கு கீழே இருக்க 2 ஸ்கூலும் அடிச்சுக்கிறாங்கங்கிற நியூஸ். இருந்தாலும் சோஹியன் தோக்கவே மாட்டாங்கிறதுல அந்த டேனியல் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். பிகாஸ் அவன் கிட்ட ஹாஜுன் இருக்கான்னு சொல்கிறான். எது நீங்கள் பிறந்தீங்களா அந்த ஹாஜுனா? அவன் தான் சூஹியன் கிட்டே தோற்று போயிட்டானே நான் ஆள் கேட்குறப்ப இந்த சூஹியன் கிட்ட தோற்று போயிட்டாங்கிறது உண்மை தான். இந்த டெரிட்டரியில் இருக்க மொத்த பேருக்கும் காமனாக தெரிஞ்ச ஒரே ஒரு உண்மை, இந்த மொத்த டெரிட்டரியும் கான்கோர் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தனா அந்த ஹாஜுன் ஒருத்தன் மட்டும்தான். இப்போ கண்டில் அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவனுக்கு நிறைய பாண்ட்ஸ் இருக்குது. அவனுக்கு கீழே நிறைய ஆளுங்க இருக்காங்க. இப்படியே வாழ ஆரம்பிச்சு கும்பலோட கும்பலாக வாழ்றது எப்படின்னு கற்றுக்கிட்டான். இதுதான் அவனோட பெரிய வீக்னஸ். ஹாஜுன்கிறவன் ஒரு லோன் வுல்ஃப் மாதிரி தனியாக இருக்கிறப்ப தான் அவன் அதிக பவர்ஃபுல்லாக இருப்பான். ஒன்ஸ் அவன் பாஸ்டில் இருந்த மாதிரி எப்போ மாறினானா இந்த மொத்த கேங் பக்கையும் தலைகீழாக திருப்பி போட்டுருவான்னு பேசுகிறப்ப இப்போ சியோ கண்ணு முன்னாடி இருக்கிறது அந்த பாஸ்ட் ஹாஜுனே தான். இவன் அவேக்கன் ஆனதுக்கு கிடைச்ச ஸ்பெஷல் கார்டு த ஓவர்லார்ட் ட்ரேட்டன்ஸ். எபிலிட்டி என்னன்னா இவன் ஒரு தடவை பஞ்ச் பண்ணால் அவனோட 2 க்ளோன்ஸ் கிரியேட் ஆகி 2 பஞ்சஸ் அது பண்ணும். ஸோ இவனோட ஒவ்வொரு அடியும் ட்ரிபிளாக விழும் போல. இந்த சியோக்கு இப்போ கூட இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரப்ப இப்போ அவன் அடி வாங்க ஆரம்பிக்கிறான். ஒரு பாக்ஸருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு எபிலிட்டி. ஒருத்தனால ஒரு செகண்டுக்கு 4 பஞ்சஸ் கொடுக்க முடியும்னா இப்போ இந்த எபிலிட்டி இருந்துச்சுன்னா 12 பஞ்ச் பண்ண முடியும். எப்படி அந்த சியோக்கு இவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் இவன் கேசியும் யூஸ் பண்ணுறப்ப இந்த ஓவர்லாட் ரிட்டர்ன்கிற கார்டு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒன்றா இருக்குது. இவன் சியோக்கு டோட்டலாக காலி பண்ணிட்டு அவன் கூட இருந்த அடியாளுங்களை அப்படியே சும்மா விட்டுறான். உங்கள் ஆளுங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் அந்த சியோ காலி ஆயிட்டாங்கிற உண்மையை. இதை தகவலாக கொண்டு போங்கன்னு இவனை அடித்த செய்தியை நியூஸாக கொடுத்து விட்டுருக்கான். இதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஆளுங்களே அவங்க கிட்ட தோற்று போயிட்டாங்கிறது தெரிஞ்சால் அவங்க ஆளுங்களுக்குள்ள ஒரு பயம் வரும்.
இங்கே ஹீரோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த சியோக்கு ஹாஜுன் டோட்டலாக காலி பண்ணிட்டான்னு. இவன் திரும்பி பார்த்து ஒரு சின்ன சிரிப்போட எனக்கு தெரியும் ஹாஜுன் கண்டிப்பாக ஜெயிப்பான்னு நினைக்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. நண்பர்களே, நீங்கள் கேட்ட மாதிரி கன் பாட் பேக் ஸ்டோரியை விட்டுருக்கேன். மறக்காமல் சேனலில் அதை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வாரமும் 2 நாளைக்கு ஒரு தடவை தான் கொஸ்டிவ்ஸும் வீடியோ வரும் நண்பர்களே. இந்த வீக்கெண்ட்லேயும் ஒரு லாங் வீடியோ விடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கான வேலை தான் இந்த நடுவில் லீவ் விடுற நாட்களில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ சீக்கிரமாகவே அடுத்த சாப்டர் அப்லோட் பண்ணுறேன்.